வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நாம் இவ்வளோ நாள் காவல் இருந்த விஷயம் ஒன்று நடந்துட்டு நம்ம சந்திரகலா பேய்க்கு பயந்து அக்கா வீட்டில் இருந்து ஓட்டம் பிடிக்காங்கன்னு சொல்லலாம். அக்கா இங்கே ஒரு பேய் இருக்குது, அது வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு காலில் சலங்கையை போட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்குக்கா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. சாமுண்டேஸ்வரி பேய் ஒன்றும் கிடையாது சந்திரா, நீ வேற எதையோ பார்த்து பயந்துருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் கரெக்டாக தான் சொல்கிறேன், பேய் தான் அப்படின்னு அந்த இடத்துல சந்திரா உறுதிப்படுத்துகிறாங்க. நம்ம மீனாட்சி அம்மா பரமேஸ்வரி அவங்கள மீனாட்சி அப்படின்னு தான் வீட்டில் சொல்லணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி வச்சுருப்பாங்க பேர். அவங்க ஒரு பால் கொடுக்குறாங்க நம்ம சந்திராவுக்கு. அதில் மயில் கரெக்டாக ரெட் கலரில் ஒரு பொடியை கலந்து ரெட் கலரில் ஆக்கிறாரு. இந்த பால் கூட ரெட் கலரில் இருக்குன்னு சொல்ல நேரம் நம்ம ரேவதி எங்கே சித்தி அது வெள்ளை கலர் ஒயிட்டில் தான் இருக்குது, நீங்கள் தான் உங்களுக்கு ரெட் கலரில் தெரியுது அப்படின்னு அந்த இடத்துல பீதியை வேற கிளப்பி விட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்க முடியாது சாமி அப்படின்னு அந்த இடத்துல அக்கா நான் இனி இந்த வீட்டில் இருக்கலை, நான் எங்கேயாவது போய் இருக்கேன், ஆனால் எங்கே போகிறேன்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன் ஃபோன் போட்டு, ஆனால் இங்கே மட்டும் என்னால் இருக்க முடியாதுக்கா அப்படின்னு அந்த இடத்துல பெட்டி படுக்கைகளை சுருட்டிக்கிட்டு நம்ம சந்திரா ஓட்டம் பிடிக்கிறாங்க. நம்ம ரேவதி இனி இதுக்கு மேலே நம்ம புருஷன் கூட ஜாலியாக இந்த வீட்டில் இருக்கலாம், இவங்க தான் இடைஞ்சல், அவங்கள துரத்தியாச்சு அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷமாக இருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். சந்திரா தான் நம்ம எல்லாத்துக்கும் இடைஞ்சலாக இந்த வீட்டில் இருக்கா, அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துனா தான் இந்த வீடு உருப்படும். அவள் மட்டும் புருஷனு கூட போயிட்டானா போனா அவள் இங்கேருந்து திட்டம் போட்டு நம்மளையும் நம்ம கணவரையும் பிரிச்சுட்டு இருக்கா அப்படின்னு ரேவதி தந்திரத்தை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம சுவாதியும் ரோஹிணியும் நாங்கள் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரேவதியை ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ தான் நீங்கள் கதவை பேய் மாதிரி எல்லாம் தட்டுங்க, ஜன்னலெல்லாம் அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு பறக்கணும், அவள் தெரிக்கணும் சந்திரா, இந்த வீட்டை விட்டே ஓட்டம் பிடிக்கணும், நம்ம நிம்மதியாக வாழணும், அவள் தான் இடைஞ்சல் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரேவதி ஸ்கெட்சு போட்டு கொடுத்து சூப்பராக நம்ம சுவாதியும் ரோஹிணியும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறாங்க. அதோட நம்ம ரேவதி ஒரு வெள்ளை கலர் புடவையை கட்டிக்கிட்டு பேய் கணங்க அங்கிட்டு இங்கிட்டு பயமுறுத்துறாங்க. அதோட பார்த்தோம்னா பேய் தான் இந்த வீட்டில் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல இனிமேல் இந்த வீடு அக்கா வீடு நம்மளுக்கு செட் ஆகாது, இங்கே பேயை பார்த்துட்டோம், அதுக்கு பிறகு இங்கே இருக்க முடியாது அப்படின்னு அலறி துடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மீனாட்சி அம்மாட்ட பால் கேட்குறாங்க நம்ம சந்திரா. உடனே அவங்க ஒரு கப்பில் பால் கொண்டு இந்தாங்கம்மா அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓ பாலை கொடுக்குறீங்களா, இதில் ரெட் கலரில் ஒரு பொடியை கலப்போம் அப்படின்னு நம்ம மயில் கலந்து வச்சுறாப்புல. அதை கலந்த உடனே அது ரத்தம் மாறினது கணங்க காட்டுது. அதே நேரத்தில் பாலை குடிக்கலாம் அப்படின்னு நம்ம கையில் எடுக்கிறாங்க நம்ம சந்திரா. அந்த நேரத்தில் தான் அடடா இது ரத்த மாட்டெலாம் இருக்குது, இது எப்படி ரத்த கலரில் மாறிச்சு அப்படின்னு பக்கத்தில் இருக்க நம்ம ரேவதி கிட்ட காட்டுற நேரம் ரேவதி சொல்கிறாங்க, அடடா சித்தி வெள்ளை கலரில் தான் இருக்குது, உங்களுக்கு தான் சிவப்பு கலரில் தெரியுது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. தூக்கி வாரி போடுது. என்ன என் கண்ணுக்கு இப்படி தெரியுதா, இந்த வீட்டில் ஏதோ மர்மம் இருக்குது, என் அக்காக்காரிட்ட சொன்னால் அவள் வேற நம்ப மாட்டேங்க, ஆனால் இதுக்கு மேலே இந்த வீட்டில் நம்ம இருந்தோன்னா நம்ம அவ்வளோதான், துண்டை காணலை துணியை காணலைன்னு இந்த வீட்டை விட்டு ஓட்டம் பிடிச்சே ஆகணும் அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோடு பார்த்தோம்னா பெட்டி படுக்கைகளை சுருட்டுறாங்க. நம்ம இந்த விஷயத்த நம்ம சிவனாண்டிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. இந்த பாருங்கள் நான் இனி உங்கள் கூட தான் வாழ போகிறேன், என்ன சந்திரா சொல்கிற, உன் அக்காக்காரிக்கு தெரிஞ்சா என்னென்னமோ ஆகி போருமா அப்படின்னு சொல்ல நேரம் ஆமாம் ஆவட்டு, ஏன்னா இந்த வீட்டில் பியாய் இருக்குது, நான் பியாயை கண்கூடாக பார்த்தேன் அப்படின்னு சொல்லுறேன் சந்திரா. பியாயாவது மண்ணாங்கட்டியாவது அப்படி எதுவுமே கிடையாது அப்படின்னு சிவனாண்டி சொல்கிறாங்க. இல்லை வெள்ளை கலர் புடவையை கொட்டிட்டு காலில் கொலுசை கட்டிட்டு அங்கிட்டு இங்கிட்டு போனதை நான் என் கண்ணால் பார்த்தேன், அப்படி இருக்க நேரம் நான் இனி இந்த வீட்டில் இருக்க முடியாதுங்க, சொல்ல கேளுங்க, இங்கே பியாய் இருக்குது அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க. என்ன சந்திரா சொல்கிற, அப்படி ஒன்றும் இருக்காது, எதையோ நீ பார்த்து பயந்துருக்க அப்படின்னு சொல்ல நேரம்
பால் வந்து நான் மீனாட்சி அம்மாட்ட கேட்டு அவங்க எடுத்து தந்தாங்க. ஆனால் அது வந்து ரத்த கலரில் இருந்துச்சு. நான் பார்த்தேன், இந்த வீட்டில் யாரை நம்பாமல் இருக்கலாம், ஆனால் நான் நம்புகிறேன் இந்த வீட்டில் பேய் இருக்கு, வேண்டாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு நம்ம சந்திரா வந்து என் அக்காக்காரிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு நான் வந்து கிளம்பி வாரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. ஒரு கட்டத்தில் பெட்டி படுக்கைகள்லாம் வீட்டில் இருந்து சுருட்டியாச்சு. என்ன சந்திரா, எதுக்காக இப்போ நீ வந்து இங்கேருந்து கிளம்பணும் நிற்க அப்படின்னு வந்து கேட்க நேரம், நீயாவது உன் வீடாவதுக்கா நான் இங்கே பேய் இருக்குன்னு சொல்லு, நீ அப்படி ஒன்றும் இல்லைன்னு நீ சொல்லுவ, அதெல்லாம் நான் எனக்கு இருக்க முடியாது. இங்கே வெள்ளை கலரில் வந்து புடவையை கட்டிக்கிட்டு பேய் அங்கிட்டு இங்கிட்ட தெரிஞ்சதை நான் பார்த்தேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நான் மீனாட்சி அம்மாட்ட இருந்து பால் வந்து கேட்டால் அது வந்து ரத்த கலரில் ஆவி இருந்துச்சு, நான் பார்த்தேன். எனக்கு அக்கா, நீ வேணா நீ நம்பாமல் இருக்கலாம், ஆனால் நான் நம்பதாங்க செய்வேன், நான் கண்கூட பார்த்தேன், நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், இதுக்கு மேலே எனக்கு உயிர் முக்கியங்க்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சந்திரா நான் இப்போ எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிட்டேன், நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம ரேவதியும் ராஜாவையும் பார்த்து அப்படியே ஒரு லுக்கு விடாங்க பாருங்க. நம்ம சந்திரா, இந்த பேயெல்லாம் பிடிச்சி நீங்கள் வேணா போங்க அப்படின்னு வந்து நான் இங்கே இருக்க போகிற மாட்டேன்ப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கிளம்புறாங்க. செமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அவங்க நம்ம சந்திரா வந்து வெளியே ஓடின உடனே வந்து வீட்டை விட்டு போன உடனே நம்ம ரேவதி நம்ம ராஜாவை கெட்டி பிடிக்கிறாங்க. நம்மளை பிடிச்ச தொந்தரவு விட்டு போயிடுச்சு ராஜா, இனி நிம்மதியாக இருக்கலாம், இந்த வீட்டுக்கு எல்லாமே பீடையாக இருந்தது தான் எங்கள் சித்தி, எதுனால எங்கள் அம்மாட்ட கொளுத்தி போட்டு நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள உறவை அறுத்து விடணும் அப்படின்னு வந்து கங்கணம் கட்டிட்டு இருந்தவங்கள நம்ம துண்டை காணலை துணியை காணலைன்னு ஓட விட்டாச்சு. இப்போ நம்மளுக்குள்ள எந்த பிரச்சனையும் உண்டு பண்ணதுக்கு ஆள் இல்லை, நம்ம நல்லாவே இருக்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா தலை தெறிக்க ஓடி சிவனாண்டிக்கு வீட்டுக்கு போய் அடைக்கலம் போகிறாங்க நம்ம சந்திரா. அங்கே தான் மருமகளை என்னாச்சு சொல்லு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஏன் பேய் எறிஞ்சது மாதிரி உன்னை பார்த்தா இருக்குது அப்படின்னு வந்து கேட்க நேரம், ஆமாம் அத்தை, நீங்கள் சொல்லது கரெக்டு தான், பேய் தான் அரைஞ்சிட்டு அந்த அளவுக்கு நான் பயந்து போயிருக்கேன். எங்கள் அக்கா வீட்டில் பேய் வெள்ளை கலர் புடவையில் அங்கிட்டு இங்கிட்ட வந்ததை நான் கண்ணால் பார்த்தேன். அப்படி இருக்க நேரம் என் அக்கா வீட்டில் என்னால் இருக்க முடியாது, இதுக்கு மேலே அக்கா வீட்டு வேண்டாம் அப்படின்னு தான் நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பேயா, எங்களுக்கே அதை வந்து நம்ப முடியலை சந்திரா அப்படின்னு வந்து நம்ம சிவனாண்டி முத்துவேலி இவங்க எல்லாம் சொல்கிறாங்க. என்ன சொன்னாலும் சரிதான், என் அக்கா திட்டம் எவ்வளோ நேரம் போட்டாலும் எனக்கு உயிர் முக்கியம், அந்த வீட்டில் இருந்தால் என் உயிருக்கு கேரண்டி கிடையாது, நான் அதனால் போகவே மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்திரா வந்து சிவனாண்டி வீட்டிலே அடைக்கலம் புகுந்துட்டாங்க. என்னப்பா சின்னத்தை சிவனாண்டி வீட்டில் இருக்காங்க, இப்போ நம்ம அத்தை கிட்ட சொல்லலாமா அப்படின்னு வந்து நம்ம மயில் இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ராஜா கிட்ட வந்து கேட்குறாங்க. சொல்லலாம், நம்ம வந்து கண்டிப்பாக அங்கே வந்து புருஷன் கூட வாழதை சரியான எவிடன்ஸ் ஆட்டு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அதுக்கு பிறகு வந்து ஏன்னா பிளேட்டை எப்படி அந்த பொங்கல் கொண்டாட போன நேரமே வந்து எப்படி வந்து மாற்றினாங்க, அதே மாதிரி இதில் ஏதாவது வந்து பொய் சொல்லிடக்கூடாது சந்திரா, அவளை வசமாக கையுங்களவுமா சிக்க வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்கங்க நம்ம கார்த்திகை மயிலம்.